படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல ஃபேமிலியோட பார்த்தோம். நான் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. பட் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் த்ரில்லிங்கா இருந்துச்சு படம். கடைசி வரைக்குமே என்ன நடக்கும் மாரி சஸ்பென்ஸா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இல்ல படம் வந்து முடிஞ்சதே தெரியல. நல்லா ஃபாஸ்டா இருந்துச்சு. அந்த காலேஜ் பிளஸ் த்ரில்லர் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இல்ல அது நீங்க பாலிடிக்ஸாவே பார்க்க தேவையில்ல. பட் அந்த ஃபுல்லா மூவியாவே பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல எல்லாருமே நியூ ஃபேஸ் மாதிரி தான் இருக்காங்க. பட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த கேரக்டர் இப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இது அவருக்கு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. நல்லா நடிச்சிருந்தாரு. பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை. கிளைமேக்ஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. பாசிட்டிவ் படம் ஃபாஸ்ட்டாகவும் போச்சு. அந்த இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். போர் அடிக்கிற மாதிரி இல்லை. அதான் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிருச்சு. போர் அடிக்கிற மாதிரி லென்த்தியான மூவிலாம் இல்லை. சார் ரெட் லேபிள் படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு காலேஜ் எலெக்ஷன் அப்படி போகுது. செகண்ட் ஹாஃப் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து த்ரில்லர் ஜானர் மாறிடுது. த்ரில்லர் ஜானர் பிடிக்கிறவங்க இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். ஹீரோ சாருக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்ஸ்லாம் மாசாக சூப்பராக இருக்குது. ஒரு ரொமான்டிக் சாங் இருக்குது. சாங்கும் நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில். கடைசி ஷார்ட் வரைக்குமே யார் கொலை பண்ணாங்க கெஸ் பண்ணவே முடியல. ஸோ அதனால கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல மூவியா இருந்தது. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டா இருந்தது. ஹீரோ ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை. மியூசிக்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மூவியா ஃபேமிலினா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா இருந்தது. ஆமா. ஸ்டூடெண்ட் வந்து என்னதான் இதுவா இருந்தாலும் நல்லவங்கள தானே எடுப்பாங்க எலெக்ஷன். அந்த கேம்பஸ்ல நடக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு வில்ல ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோ நல்லா நடிச்சாரு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை. நியூ ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை. எல்லாருமே நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு போரே அடிக்கல. சடனா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா. அது ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. போரிங்காவே எந்த இடத்துலயும் இது போர் அடிக்கலன்னு இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. காலேஜ்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான். ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து அந்த கிரைம் பேஸ் பண்ணி தான் ட்ரைலர் பார்க்கும் போதே தெரிஞ்சது கிரைமா தான் இருக்கும்ட்டு. அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு கிரைமு அது எப்படிலாம் மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. லவ் பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. வில்லனும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பர்சனும் ஒரு பொலிட்டிஷியனும் ஒரு பெரிய ஆளோட பர்சன்ஸ் ரெண்டு பேரும் நிற்கும் போது அது எப்படிலாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது நல்லாவே காமிச்சிருப்பாங்க. என்ன பண்ணாலும் வந்து கடைசியாக வந்து உண்மையாக இருந்தால் தான் வின் பண்ண முடியுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஹீரோக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. நல்லா பண்ணியிருக்காரு. லவ் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ட்ரூ லவ்னா இப்படி தான் இருக்கணும். சாக்ரிஃபைஸ் எல்லாமே இருக்கணுன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இது சஸ்பென்ஸாக போகுது மூவி. எங்கேயுமே லேக் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டோரி லைனும் சரி, மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த சின்ன ஒரு சாங் பாடியிருக்காங்க. அந்த சாங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லேருந்து ரொமான்ஸ் சீன்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றதுலேருந்து லேக் இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒன் டைம் வி கேன் வாட்ச். குட்டி பசங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு 3 hours வி கேன் என்ஜாய் அண்ட் கோ. இதை நான் டீசர் பார்த்தேன். நான் இது வந்து ஒரு கிரைம் சஸ்பென்ஸ்ன்னு நான் பார்த்தேன். ஸோ சஸ்பென்ஸாக தான் போகுது. நம்ம நெக்ஸ்ட் இவங்க எப்படி கவர் அப் பண்ணுறாங்க இந்த மர்டரை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. கிளைமேக்ஸில் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருந்தது. நல்லா இருக்கு. அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் மூவி போல. ஆனால் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி நடிக்கல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களோட கேரக்டரை நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக போய் பார்க்கலாம். மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாட்டும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை நான் வந்து இதில் ஆக்ட் பண்ணியிருக்கனால எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் ரெஸ்பான்சஸை உங்களோட சப்போர்ட்டை இந்த ஃபிலிமுக்கு கொடுங்க. தேங்க்யூ.
நல்லாவே எங்கேஜிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் மெயினாக எப்படி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நைஸ். நல்லா இருக்கு. நான் சொல்லிட்டேன், படத்துல வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது சஸ்பென்ஸா கொண்டு போயிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அது ஃபுல்லா நான் பார்க்கல. ஸோ பாப்பா வச்சிருந்தால ஃபுல்லா என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தா தான் நான் என்னால ரிவ்யூ சொல்ல முடியும். படம் நல்லா இருந்தது, போர் அடிக்கல, நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங் நேச்சுரலா இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அது தெரியல. நான் ஃபுல்லா பார்க்காததுனால என்னால சொல்ல முடியல. ஸோ அதை பார்த்து செகண்ட் டைம் பார்த்தேன்னா சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சது. திரும்ப திரும்ப சொன்ன செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. போர் அடிக்கல, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது. எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சு பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, போர் அடிக்காம போனது. அந்த தைரியம் எதா இருந்தாலும் எப்படி சொல்றது, அந்த ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் நல்லா இருந்தது. ஸ்டூடெண்டோட அதுதானே ஸ்டோரி, அதானே நல்லா இருந்தது. ரெண்டு ஆப்போசிட் டீம் ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புதுசு மாதிரியே தெரியல, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல நடிச்ச எல்லாரும் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது சார். அவர் ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது சார். அதான் ஃபைட் சீன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேனே. இல்ல, அதை விட இது எனக்கு பெட்டரா தெரிஞ்சது, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஹாய், ஐம் சாஸ்திரா. இந்த மூவியில் வந்து நான் ரேவதி கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஹாப்பி வித் திஸ். லைக் இந்த மூவி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஃபேமிலிஸ் போய் லைக் ஒரு 2 hours ஜாலியாக போய் படம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவி வந்து பார்க்கலாம். ஒரு பிளாங்காக போங்க, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ஜாலியாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபிலிம். ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து அது நம்ம வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இதுதான். எதா இருந்தாலுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் இருக்கும். அதை தான் இதுலேயும் வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து இன்னுமே ரொம்ப அழகாக டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. எந்த வித யாரோட மைண்டும் யாரையுமே காமிச்சிக்காம, யாரையும் சொல்லாமல், மறைமுகமாக சொல்லாமல் காலேஜ் பேஸ்டாக அழகாக எடுத்திருக்காங்க. என்ன ஸ்க்ரீன் அஃப்கோர்ஸ் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு என்ன கேள்வி, லைக் இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் இல்லையா. ஸோ நான் இதுக்காக நிறையவே மெனக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் கூட. ஏன்னா இந்த வாய்ப்பு கொடுத்த ஒரு என்னோட டைரக்டருக்கும் அண்ட் ஆல்சோ மை பேரண்ட்ஸ், என் கூட இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். எங்க படம் தான், கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. வேற என்ன சொல்றது, என்ன பிடிச்சிருந்துச்சா, நான் வந்து சீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க. அவ்வளவுதான், தேங்க்யூ. அவன் நடிச்சிருக்கேன், ஹீரோயினோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து மறக்காம பாருங்க. படத்துல என்ன மெசேஜ் சொல்ல வராங்களா, படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி சொல்றது, நல்லா இருக்கு. ஆக்சுவலி படம் நல்லா இருக்கு, கண்டென்ட் இருக்கு உள்ள, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். நீங்க பாக்குறதுக்கு, ஐ மீன் இந்த ஒரு 2 hours நீங்க இதுக்கு 2.5 hours நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு வர்த்தான மூவியா இருக்கு. ரெட் லேபிள் டைட்டில் வந்து ஹீரோயின் தான் சொன்னாங்க. ஸோ நீங்க அவங்கள தான் கேட்கணும். நான் ஹீரோயின் ஃப்ரெண்டு தான், வேண்ட்டு எதுவும் சொல்லலை. ஓகே, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லாருமே அந்த நான் வர சீன்ஸ்ல எல்லாரும் கிளாப் பண்றது, இல்லை இந்த காமெடி சீன்ஸ்ல கிளாப் பண்றது, எங்களோட டீம் எஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. பாலிடிக்ஸ் அதில் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க, பட் நல்லா இருந்தது. ஒரு காலேஜ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் கடைசி வரைக்குமே சீட்டோட எட்ஜ்லேயே நம்ம உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ட்விஸ்டாக இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம். எனக்கு ஹீரோவோட கேரக்டருமே நல்லா இருந்தது, வில்லனுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் இருக்காங்க காலேஜ்ல, எல்லாரோட கேரக்டருமே நல்லா இருந்துச்சு.
நல்லா இருந்தது. சின்மயி சாங்ல இந்த பேக்ரவுண்ட்ல நல்லா இருந்துச்சு.